தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய 35 ஆண்டு கால உழைப்பிற்கு இன்றைய தினம் சட்டமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி கிடைக்க போகுது. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்திற்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த தியாகத்திற்கும் ஒரு வெகுமதி வந்து இன்றைய தினம் சட்டமன்றத்தில் வந்து நடக்க போகுது. அது இந்த மேட்ரு என்ன? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போதும் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதே போல தான் இன்னைக்கும். இந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 100 நாட்கள்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதான் மக்களே, விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை செய்து இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்று ஒரு மானிய கோரிக்கையை வந்து இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டப்பேரவையில வாசிக்க போறாரு. என்ன இதை வந்து இவ்வளோ பில்டப் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ ரொம்ப எளிதா கிடைச்சிரும். ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி கிடையாது. அதான் இந்த டானாக்காரன் ஒரு படத்துல வந்து ஒரு வசனம் வரும். அந்த படத்தினோட இறுதியில போஸ் வெங்கட் வந்து சொல்லுவாரு, அதாவது இங்க சிஸ்டமே வந்து உனக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா அதே சிஸ்டத்துல அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அத்தனை வழிகளை வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து திறந்து வச்சிருக்காரு. நீ சிஸ்டத்தை சரி பண்றதுக்காகவே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனவே அதிகாரத்தை கைப்பற்றி சிஸ்டத்தை வந்து சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. உள்ளபடியே அந்த வசனத்தை வந்து இன்னைக்கு செயல்முறை வந்து படுத்திட்டு இருக்காங்கன்னா அதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது எல்லா கட்சிகளும் போன்று சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, மற்ற அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல மரியாதைகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு 35 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி ஒரு கட்சி ஆளும் கட்சியாக வருவதற்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகளை வந்து வளர்ந்திருக்கு அப்படின்னா இது சாதாரணமா கிடையாது. தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய 35 ஆண்டு கால உழைப்பு, அவருடைய தியாகம், அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்களுடைய களப்பணி, எத்தனையோ பேர் பலியாயிருக்காங்க, வாழ்க்கையவே இழந்திருக்காங்க, பொருளாதாரத்தை இழந்து வழக்குகளை வாங்கி பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. எனவே இப்படிப்பட்ட தியாகங்களுக்கும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான் இந்த அமைச்சர் பதவி. இந்த அமைச்சர் பதவியை வைத்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் எப்படி சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்காருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனவே இன்னைக்கு வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டசபையில வந்து மானிய கோரிக்கைகளை வந்து வாசிக்க போறாரு. முதல்ல மானிய கோரிக்கைனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதான் மக்களே, மானிய கோரிக்கைனா வரும் நிதியாண்டில் வந்து இந்த துறைக்கு எவ்வளவு பணம் செலவிடப்பட போகுது, என்னென்ன சிறப்பு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுவாரு சட்டசபையில. இதனைத் தொடர்ந்து இந்த மானிய கோரிக்கைகள் மீது எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வந்து விமர்சனம் இருந்தால் விமர்சனம் பண்ணுவாங்க. இல்லை இதானும் இதுல மாத்தணும், இதுல ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க மாத்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வழிமுறைகளை சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதன் பின்பாக வாக்கெடுப்பு மூலம் இந்த கஜானாவிலிருந்து பணம் எடுத்து அதுக்கப்புறம் தான் செலவிடப்படும். இதுதான் மானிய கோரிக்கை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு அரசு மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்கும் நடைமுறை தான் இந்த மானிய கோரிக்கை. நீங்க சாதாரணமா நினைக்கலாம், என்னப்பா இது வாசிக்க போறதுல என்ன பெரிய நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதான் மக்களே, கோரிக்கைகளை மட்டும் வைத்துக் கொண்டிருந்த சமூகம் தான் இந்த சமூகம். எனக்கு நிலம் வேணும், விவசாயம் பண்றதுக்கு லோன் வேணும், எனக்கு வாகனம் லோன்ல வேணும், எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, சாதி ரீதியா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, இது போன்ற கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் சட்டமன்றத்திற்குள் மானிய கோரிக்கையை வந்து வாசிக்கிறாரு அப்படின்னா இந்த இடம், இந்த வாய்ப்பு அவ்வளவு எளிதாக இந்த மக்களுக்கு கிடைக்கல. எனவே இதை வந்து நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதான் மக்களே, மற்ற கட்சிகளை போன்று மற்ற கட்சியில் இயங்கும் சில நபர்களை போன்று இயங்கக்கூடிய தோழர்கள் கிடையாது விடுதலை சிறுத்தைகள். அதான் மற்ற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எதுக்காக கட்சிக்கு வருவாங்க, அரசியலுக்கு வருவாங்கன்னா,
இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும், சட்டவிரோதமா வளைச்சு போட்ட நிலத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் தான் அரசியலுக்கு வருவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் பல நபர்கள் அப்படி வந்தவர்கள் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக சாதியின் ரீதியாக, மதத்தின் ரீதியாக அதிகார வர்க்கங்களால் வஞ்சிக்கப்பட்ட மக்களினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லாமல் தினக்கூலிகளாக இருந்து இந்த மக்களோடு மக்களாக நின்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக வந்து இன்னைக்கு பரிணமிச்சிருக்காங்க விசிகானா. அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடி அண்ணன் திருமாவளவன் அவர்களின் கரத்தை பிடித்து கொண்டு இந்த மக்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாற்று சக்தியாக இன்னைக்கு மாறி இருக்காங்க. எனவே இன்னைக்கு வந்து ஒரு சிலர் வந்து போற போக்குல பேசிட்டு போவானுங்க. ஒரு சில கொத்தடிமைகளும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கூமுட்டைகளும் வந்து பேசிட்டு போவானுங்க. நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க, மாறி மாறி கூட்டணி வச்சீங்க, அதை தாண்டி நீங்க என்ன விசிகா செஞ்சிட்டீங்கன்னு அரசியல் புரிதல் இல்லாம அறவேக்காட்டுத்தனமா ஒரு சில விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதான் மக்களே, இந்த அரசியல் களத்தில் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னதான், எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் விசிகாவில் இருக்காங்க நிறைய பேர். அண்ணன் திருமாவளவன் கூட அப்படிதான். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பாரம்பரியமும் கிடையாது, பின்புலமும் கிடையாது. முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வந்து இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு அணி திரட்டி இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு பல்வேறு மக்களை வந்து அதிகாரத்துல உட்கார வச்சிட்டு இருக்காரு. இவங்க போற பக்கம் சொல்லுவாங்க மாறி மாறி கூட்டணி வச்சேன்னு. இந்த மோசமான அரசியல் களத்தில் இத்தனை ஆண்டுகள் வந்து தாக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த இயக்கம். பொருளாதார வலிமை கிடையாத ஒரு இயக்கம், பெரிய பொருளாதார வசதி கொண்ட மக்கள் இல்லாத இயக்கம் இந்த இயக்கம். இப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து அங்குலம் அங்குலமாக நகர்த்தி வந்து இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார வச்சிட்டு இருக்காரு. இதை வந்து கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கு. இதை நம்ம சாதாரணமா கடந்துட முடியாது. அவருடைய பங்களிப்பு இருக்கு. எனவே ஒரு சில நபர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சில அறவேக்காடுகள் வந்து போற போக்குல சொல்லிட்டு போவாங்க, தனிச்சு நில்லுங்க, நீங்க தனிச்சு நின்று நீங்க வெற்றி பெறுங்கன்னு சொல்லலாம். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, 8 கிராம் சேர்ந்தாதான் ஒரு பவுன் தங்கம். அதுல வந்து ஒரு பவுனு இல்ல 1 கிராம் குறைஞ்சாலும் அந்த தங்கம் வந்து முழுமையடையாது. அதாவது ஒரு பவுனா மாறாது. அதே போல்தான் அந்த தேர்தலும். திமுக வந்து ஒரு 7.5 கிராமா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 1/2 கிராம் விசிகா போய் சேர்ந்தாதான் அந்த தங்கம் முழுமை பெறுதோ. அதே போல்தான் விசிகா கூட்டணியும். விசிகாவிற்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருப்பதால் தானே விசிகாவை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட்டணியில வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிங்க இருக்காங்கல்ல. ஏன் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. எனவே இவர்களை வந்து தன்வயப்படுத்திக் கொள்வதற்கும் இவர்களுடைய வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கும் தான் விசிகாவை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி போயிருச்சுல அவங்கள விட்டு. எனவே இதன் ஒரு விரக்தியின் வெளிப்பாடா வந்து பல நபர்கள் வந்து ஊடகங்களை உட்காந்து கொக்கரிச்சுட்டு இருக்காங்க. எனவே இது போன்ற சில்லறைகளை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை. எனவே மக்களே, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய 35 ஆண்டு கால உழைப்பிற்கும் அவர் இந்த சமூகத்திற்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கும், அது மட்டுமல்லாமல் இந்த களத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் வந்து களபலி ஆயிருக்காங்க, பல்வேறு பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. இது போன்ற மக்களின் தியாகத்தால் இன்னைக்கு மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டப்பேரவையில வந்து மானிய கோரிக்கையை வந்து வாசிக்க போறாரு. உள்ளபடியே ரொம்ப நெகிழ்ந்து போய் நான் சொல்றேன், அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து நம்ம காணிக்கையாக்குகிறோம். ஏனென்றால் இந்த இடம் நமக்கு சாதாரணமா கிடைக்கல. எனவே இந்த தியாகத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தியாக தலைவரை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எனவே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.